காலையில் சாண்ட்ராக்கும் பாருக்கும் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்போ சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, ஹேய் நீ அங்கே வச்சு சொன்னேல்ல ஆதிரை எவிக்ட் ஆகிட்டா, ஜெயிலில் வச்சு சொன்னேன்ல ஆதிரை எவிக்ட் ஆகிட்டா, அந்த 24 ஹவர்ஸ் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன்ல, அது வந்து எஃப்ஜே எவிக்ட் ஆனோடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் அங்கே வச்சு சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் நான் சொல்லலை. நான் சொல்லியிருந்தா ஆதிரை உனக்கு இந்த 24 ஹவர்ஸை கொடுத்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி பாரு வந்து தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை மாதிரி அந்த இடத்துல எஸ்கேப்பாக பார்த்தாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, இதை தான் நான் சொன்னேன், நான் ஸ்ட்ராட்டஜி வச்சு கேம் ப்ளே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. சொன்னாலும் சொல்லலைனாலும் அது கொஞ்சம் உண்மைதாங்க. சத்தியமாக சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் சாண்ட்ரா வந்து அந்த அளவுக்கு ஈவில் கிடையாது. ஒருத்தரோட எவிக்ஷனை நல்லா கொண்டாடுற மாதிரி அந்த அளவுக்கு மோசமான பர்சன் மாதிரி எனக்கு உண்மையிலே தெரியல. அவங்க இந்த கேமுக்காக எதெல்லாமோ ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் அவங்களும் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அன்றைக்கி பாருக்கும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப கண்டென்ட் மாதிரி இருந்துச்சு, ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னொருத்தர் அந்த இடத்துல சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இதே ரிவர்ஸில் பாருன்னா இப்படி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யாவை வந்து ஏதோ பிக் பாஸ் கூப்பிடுவார். அவங்க அந்த சத்தம் போடுவாங்கல்ல, அந்த ரிஃப்ளெக்ஸ் சத்தத்தை போடுறாங்க. போட்ட உடனே வந்துட்டு கமருதீன் வந்து அவங்க சத்தம் போட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க. கமருதீன் வந்து இங்கே கனியக்காக்கிட்டே சபரிக்கிட்டே சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இந்த சவுண்டு வந்துருச்சு, 2 நாளாக சவுண்டே இல்லை, கரெக்டாக இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருவா, ஃபுல்லாக சவுண்டு போட்டுகிட்டே இருப்பா, அது ஒரு பேட்டர்னாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு. நல்ல வேளை திவ்யா அதை கேட்கல. தேவையில்லாமல் கேட்டால் அவங்க அங்கேருந்து சண்டைக்கு வருவாங்க, இவங்க இங்கேருந்து சண்டைக்கு போவாங்க. அது தேவையில்லாத ஒரு சண்டை தான் வரும். அது நல்ல வேளை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கனியக்காவும் இவங்களும் சொல்கிறாங்க, விக்ரமும் சொல்கிறாங்க, சபரியும், ஆமாம் சாண்ட்ரா பார்த்தியா இந்த மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கா, ஒரே நிமிஷத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டா, அழுதுட்டு இருந்ததை அப்படியே மாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் என்னென்னா திவ்யாவும் அரோராவும் உட்காந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க கிச்சனில். அப்போ அமித் வராரு. அமித்துக்கு வந்து பாத்ரூம் போனியான்னு கேட்டால் பிடிக்காது போல இருக்குது. உடனே அதை வந்துட்டு சொல்லி அரோராக்கிட்ட திவ்யா சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ பாரு நம்ம அமித்தை வம்பிழுப்போன்னு சொல்லிட்டு, ஹே பாத்ரூம் போனீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அமித் வந்து அடிக்க வராரு. உடனே வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, உங்களை வம்பிழுக்கணும்னு ஆசையாக இருக்குது அமித், நீங்கள் கோவப்படும் போது செம்ம க்யூட்டாக இருக்கீங்க, அதனால தான் உங்களை வம்பிழுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அமித் கூட ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி எப்படி செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.